ரேஷ்மா, இன்னுமா நீ வந்த விஷயத்த பேசி முடிக்கல? இன்னும் இல்ல. பேசிட்டேன். ரேஷ்மா, நான் உன்கிட்ட தான் கேட்டேன். அயலி, நான் பேசிட்டேன். வந்த வேலை முடிஞ்சா கிளம்ப வேண்டியதானே? இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கோ. ஓகே, நான் போயிட்டு வரேன். சிவா, பாய். நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பாய். பாய். இப்ப எதுக்கு நீ என்ன முறைக்கிற? அதான் ரேஷ்மா போயிட்டா இல்ல, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? இனிமே அவளை வீட்டுக்கு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். ஏன் இப்ப அவளால என்ன பிரச்சனை வந்துச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ இங்க வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? ஏமா சிரிச்சது ஒரு குத்தம்மா? ஐலி, வர நீ நடந்துக்கிறதே சரியில்லை சொல்லிட்டேன். யாரு? நான் நடந்துக்கிறது சரியில்லையா? உங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான் வர வர டிஃபரெண்டா இருக்கு. என்ன? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். எனக்கு இந்த விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். இத நானே டைரக்டா உங்ககிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இப்போதான் என் பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கா. அதான் என்னால அதை மறுக்க முடியல. என்ன விஷயம் சார்? சிவா, ரேஷ்மா உன்னை லவ் பண்றாளாம். ரேஷ்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அதான் உன் விருப்பம் என்னன்னு கேட்கலான்னு வர சொன்ன. சிவா, என்ன பதிலே காணோம்? சார், அது வந்து நான் நீயேதான். அப்பா, இவன்கிட்ட என்ன சம்மதம்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ண ஓகே தான். சிவா, இந்த விஷயத்தை உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதா உன்னை வர சொன்னோம். உடனே உன்னால எந்த பதிலும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். பட் என்ன மேரேஜ் பண்ணிக்க உன்னால நோ சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் இப்ப உடனே எல்லாம் வேண்டாம்ப்பா. அதெல்லாம் சிவாவோட ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா வச்சுக்கலாம். அப்போ ஓகே, அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் முடிச்சிடலாம். என்ன சிவா, உனக்கு ஓகே தானே? ஓகே இல்லைன்னு சொல்லுங்க சிவா. உங்களுக்கு ஓகே இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க என்னதான் லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சிவா. ஓகேன்னு சொல்லு. சார், எனக்கு ஓகே தான் சார். ஐயோ அப்பா, தேங்க் யூப்பா. ரேஷ்மா, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். சிவா, அப்போ இன்னும் 2 நாள்ல என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் அதுக்கேத்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிப்பேன்ல. ஏன் ஐலி இப்படிலாம் பேசுற? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. நடக்கிறதையும் நடக்க போறதையும் தானே பேசினேன். ஐலி, இத பத்தியெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். அது வரைக்கும் இப்படிலாம் பேசாத ப்ளீஸ். அத நீங்க சொல்லக்கூடாது சிவா. நீங்க மட்டும் என்ன கேட்டா டிசிஷன் எடுத்தீங்க. நீங்க எதுக்கு என்ன கேட்கணும்? ஐலி ப்ளீஸ். இல்ல சிவா, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்ல. எதுவும் தெரியாம லாங் டேர்ம் பிளான் எல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. சத்தியமா நான் ரேஷ்மாவை லவ் பண்ணல.
அவ மனசுக்குள்ள அப்படி ஒரு தாட் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. பரவாயில்ல விடுங்க சிவா, அதான் முடிஞ்சிருச்சுல்ல. கண்ணு முன்னாடி பார்த்தாச்சு, இனியும் எதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நான் ரேஷ்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணலனாலும் உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணி, நாங்க போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கா போறீங்க? இல்ல பாவை இன்னைக்கு லீவுன்னு தானே சொன்னா. ஸ்கூலுக்கு போல அண்ணி, கோயிலுக்கு போறோம். என்ன காலையிலேயே 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு என் அம்மாவோட நினைவு நாள். அதான் அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு போறோம். நீங்க ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நானும் உங்க கூட கிளம்பி வந்திருப்பேன்ல. இப்போ இந்த ப்ரோக்ராமை வேற கேன்சல் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? பரவாயில்ல அண்ணி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மதியானம் வந்துடுறோம். சரி, வேணும்னா என்னோட காரை எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. தேவையான பொருள் கூட கோயிலுக்கு போய் தான் வாங்க போறோம். நாங்க பைக்ல போயிட்டு வந்துடுறோம். நீங்க எப்போ வரீங்க? நீ போ, நான் பின்னாடியே வரேன். சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, அப்பா வரேன்னு சொன்னார்ல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் வரேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் அமைதியா வந்து கீழே நில்லுங்க. நீங்க இங்க வந்தது அம்மாவுக்கு திதி கொடுக்க, அத மறந்துடாதீங்க. அது என்னவோ தெரியல ஐலி, இத்தனை வருஷமா அம்மாக்கு திதி கொடுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி சோகமா இருக்கும். உனக்கு தான் தெரியுமே. ஆனா ஏன்னு தெரியல, இன்னைக்கு அப்படி இல்ல. மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா ஃபீல் ஆகுது ஐலி. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அம்மாவுக்கு திதி கொடுக்க மாமா வரேன்னு சொன்னதால தானே. அதுவும் இல்லாம இத்தனை வருஷமா என் கனவுல வராத என் அம்மா நேத்து என் கனவுல வந்திருக்காங்கன்னா அவங்களும் இதை எதிர்பார்த்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அம்மாவுக்கு அப்பா கண்டிப்பா வருவாருன்னு தெரியும் போல இருக்கு. அதான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஐலி, என் அம்மாவும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த மொமெண்ட்டுக்காக தானே அவங்க ஆத்மா காத்துக்கிட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு அப்பா வந்து அவரோட கையால திதி கொடுக்கிற அப்போ என் அம்மாவோட ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையும். திதி கொடுக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உச்சி வெயில் வேற எட்டிருச்சு, இன்னும் யாரையும் காணோமே.